அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வரப்போகின்ற இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப் போகின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது, சென்ற மாதத்தை போலவே இந்த மாதத்திலும் ஏதாவது பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை இவர்கள் சந்திப்பார்களா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறதா, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரப்போகின்ற இந்த ஜூன் மாதத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியானது பார்த்திங்கன்னா நடக்க உள்ளது. இதனுடைய தாக்கமானது பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்த போகின்றதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். அதே போல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு தீரும். பல வகையான யோகங்களும் ஏற்படும். உடல் நோய்களும் நீங்கி ஆரோக்கியங்களும் உண்டாகும். மனக்குழப்பங்களும் நீங்கும். ஆனாலுமே பிறருடன் பழகும்போது கொஞ்சம் உங்களுக்கு நிதானங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றியும் பெறும். பொருளாதார முன்னேற்றங்களும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகங்களும் கிடைக்கும். அதே போல வியாபாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான ஒரு நிலைகளே உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள். போட்டிகளும் உங்களுக்கு மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே பார்த்தீங்கன்னா பலன் தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு மறையும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளும் கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். வாய்க்கு ருசியான உணவும் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதிகளுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இப்பொழுது நீங்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும். பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பண வரவுகளும் கூடும். மனக்குழப்பங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலைகளே காணப்படும். திறமையாக செயல்பட்டு பாராட்டும் நீங்கள் பெறுவீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் இப்பொழுது நீங்கும். நினைத்தபடி பண வரவுகளை நீங்கள் பெறலாம். லாபத்தையும் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவிய போகிறது. அதே போல பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் உங்களுக்கு இருக்கும். காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். மாணவர்களுடைய பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும். காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். சாமர்த்தியமாக பேசி காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். அதே போல தொழில் வியாபாரங்களானது திருப்திகரமாகவே நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். அதே போல பார்த்தீங்கன்னா கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவலும் நல்ல தகவலாகவே உங்களுக்கு இருக்கும். வர வேண்டிய பணம் சேரும். கஷ்டங்களும் உங்களுக்கு குறையும். அதே போல கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எதிலும் வேகமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ஜூன் 6 வரை புதனும் ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் நற்பலன்கள் தருவார்கள். பணவரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள், உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் முதலியன நீங்கும். அரசாங்க காரியங்களும் அலுவலமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியும்.
தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிதிர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாகவே வந்து முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த தம்பதி ஒன்று சேருவர். கணவன் மனைவிக்கிடையே பாசங்களும் மேலோங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அவர்களால் ஆதாயங்களும் உண்டாகும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணிச்சுமைகளானது குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். நிர்வாகத்தினரிடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு சாதகமான ஒரு காலகட்டங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் அலுவலகத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த கடன் உதவியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசினுடைய சலுகை வங்கி கடன்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் நன்றாகவே இருக்கும். அவர்களுடைய சாமர்த்தியத்தினால வந்து பார்த்திங்கன்னா விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு நற்பெயரும் புகழும் உண்டாகும். அரசாங்க விருதுகள் வந்து கிடைக்கும். அதே போல் புதிய ஒப்பந்தங்களுக்கு வந்து இப்பொழுது கையெழுத்தாகும். சக கலைஞர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளும் இப்பொழுது விலகும். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை பெறுவர். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களிடம் சுமூக ஒரு நிலைகளே வந்து ஏற்படும். புத்தாடை நகை வாங்கலாம். விருது விழா என்று சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வசந்த மாதமாக வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது நாள் வரைக்குமே நீங்கள் அடைந்த சங்கடங்களை எல்லாமே இப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இனி இல்லாமல் வந்து செய்வார். அதே போல் தொழிலினுடைய வியாபாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றியாகும். வருவாயும் அதிகரிக்கும். தைரியங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுடைய கனவானது இப்பொழுது நினைவாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில தொட்டதெல்லாம் இனி பொன்னாக போகிறது. இருந்தாலுமே அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதனால உடல் நிலையில் கவனங்களை செலுத்துவது நல்லது. தன குடும்பாதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இருப்பதனால குடும்ப பிரச்சனைகளும் உங்களுக்கு மறையும். வாழ்க்கை துணை உங்களை வந்து புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பெண்களுக்கு இந்த ஒரு மாதமானது யோகமான மாதமாக இருக்கும். பொன்பொருளினுடைய சேர்க்கையும் ஏற்படும். எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். விவசாயிகள் இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பணியாளர்களினுடைய நிலைகளானது உயரும். அதே போல் இந்த காலகட்டங்களில் மாணவர்களினுடைய மேற்படிப்பு எண்ணங்களானது நிறைவேறக்கூடியதாக காணப்படும். வந்து பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். பணியாளர்களினுடைய நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நிலைகளும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். தம்பதியருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகி ஒற்றுமையும் காணப்படும். அதேபோல திருமண வயதினருக்கு வரன்களும் அமையும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொருள் சேரும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பம் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களினுடைய நிலைகளானது உயரும். பணிபுரியக்கூடிய இடத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய பொறுப்பும் வந்து சேரும். அதே போல அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு எதிர்பார்த்த பதவி வரும். விவசாயிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் விளைச்சலில் வந்து கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய மாதமாக காணப்படும். அதேபோல் உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தினுடைய முற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால புதிய சொத்து வாங்குதல் புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்திடுவீர்கள். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வந்து தேடி வரும். 11 வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சரிப்பதனால அரசு வழி முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். தொழிலில் இருந்த தடைகளும் விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றங்களும் உண்டாகும். விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் இது போன்று உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். அதே போல தனித்திறமைகளானது இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படும். வழக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகவே உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு இந்த மாதத்தில் இனிய ஒரு மாதமாக காணப்படும். திருமண வயதினருக்கு வரன்களும் அமையும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது ஏற்படும்.
பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.